தேவச்சனமே, இந்த அருமையான 17வது நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். உபாச ஜெபங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம், ஏராளமான தேவ ஜனங்கள் உபாச ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தின் தானியேல், இந்த காலத்தின் எஸ்தர்கள் நீங்க தான். உங்களை தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டுதான் சில காரியங்களை செய்ய கர்த்தர் நிர்ணயித்ததுனால, தீர்மானித்ததுனால உங்களை பழக்குவித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் யுத்த குதிரைகளாக, யுத்த வீரனாக, யுத்த வீராங்கனைகளாக இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய கைகளில் பயன்பட கர்த்தர் உங்களை தீர்மானித்திருக்கிறார். தேவ ஜனமே, இது ஏதேச்சையான ஒரு கோஇன்சிடென்ட் கிடையாது. இட் இஸ் நாட் an accident, it is a predestination. இது கர்த்தருடைய முன் அழைப்பு. ஹalleluya. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தார். ஹalleluya. இந்த உலகத்தின் ஆமென் அஸ்திபாரங்கள் தோன்றும் முன்னே, ஹalleluya, உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவாகும் முன்னே அவர் உங்களை தேர்ந்தெடுத்தார். என்னை பற்றி யாருக்கும் தெரியாது, நான் என்ன செய்ய போகிறேனே தெரியல என்று அநேகர் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஒருவர் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரே, உங்கள் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரே. பவுல் சொன்னது போல, சொல்லுமாப்பா, நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்னு சித்தமாக இருக்கிறீங்க. இந்த உபவாச ஜெபத்தில் கூட தேவ ஜனமே இருக்கிற இடங்கள்ல அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்த ஆரம்பிங்க. உங்கள் இருதயம் நன்றியினால் நிரம்பட்டும். ஒரு கிணறை வெட்டும் பொழுது அதில் தண்ணி ஊறி வருகிறது போல உங்கள் உள்ளத்தில் நன்றி பெருக்கு எடுத்து ஓடட்டும். ஓ, ஆண்டவருக்கு நன்மைகளுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்கள். கடந்த நாட்கள் அவர் செய்த நன்மைகள் கண்ணின் மணி போல பாதுகாத்து, தாயிலும் மேலாக உங்களை நடத்தி வந்த அந்த அன்பை நினைத்து ஆண்டவரே நன்றி என்று சொல்லுங்கள். இனி உள்ள காலங்களையும் கடக்க இவர்தான் உதவி செய்ய போகிறார். இனி உள்ள காலத்தில் உள்ள ஒவ்வொரு காரியமும் அவரே உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவார். பயப்படவே வேண்டாம் என்று சொல்லுகிறார். நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களுக்கு வந்துவிடும் என்று நீங்கள் நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டு சொல்றார், பயப்படாதீங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்ற போகிறாராம். ஒரு தகப்பன் சுமக்கிறது போல உங்களை சுமக்க போகிறாராம். நீங்க தேற்றப்படுவீர்கள்னு சொல்லுறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க பிரச்சனைகளை பார்க்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. அவர் உங்களை தேற்ற போகிறார். அவர் உங்களை விசாரிக்க போகிறார். அவர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்த போகிறார். நீங்கள் பயப்படுகிற காரியம் நடக்காது. அந்த போராட்டம் காற்றில் அடிபட்ட ஆமென் வில்லை போல் திசை மாறும். உங்களை நோக்கி வந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் திசை மாற பண்ணுகிறார். ஒரு வல்லமையான தேவ மனிதன் ஆண்டு சொன்னாரு, நீ அந்த குறிப்பிட்ட சமுத்திரத்துக்கிட்ட போய் நின்று ஜெபம் பண்ணுன்னு சொன்னாரு. அவரு சொன்னார், ஆண்டவரே, நான் எதுக்கு அங்க போய் நின்று ஜெபிக்கணும்? இருந்தாலும் ஆண்டவருடைய ஏவுதலினால் ஒரு குறிப்பிட்ட இரவு அந்த திசையில போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் ஜெபித்து கைகளை உயர்த்தி அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், நீ இந்த ஆமென் கடல் கரையில் வருகிற இந்த காற்றை பார்த்து கட்டளை கொடு, திசை மாறு என்று. அவர் திசை மாறு என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் நியூஸ் பேப்பரை திறந்து பார்க்குறாரு. அவருக்கே தெரியாது, ஒரு பெரிய ஒரு சூறாவளி, ஒரு பெரிய புயல் உருவாகி அது தேசங்களில் உள்ள வீடுகளெல்லாம் பிச்சுட்டு போயிருக்கும். ஆனால் ஒரு தேவ மனிதன் கர்த்தர் சத்தத்தை கேட்டதுனால அந்த நியூஸில் ஹெட்லைன் போட்டிருக்கு, அந்த புயல் திசை மாறினது. தேவ ஜனமே, சத்துருவானவன் சில ஆயுதங்களை கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் தேடுகிறது ஒரு நபர், ஒரு தாவீது, ஒரு தானியேல், ஒரு சாத்ராக், ஒரு எஸ்தர், கர்த்தருக்காக ஒரு கிதியோன். நீங்க ஒரு ஆளு தரப்புல நின்னீங்கன்னா உங்களுக்காக புயல் திசை மாறும். யாராவது இங்க நான் தரப்புல நிக்கிறேன்னு சொல்றீங்களா? தேவ ஜனமே, உபாசம் எடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களே, எத்தனை பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? தேவ ஜனமே, உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஓ, இந்த உலகம் பதில் தராம இருக்கலாம், அரசாங்கம் பதில் தராம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, இதனுடைய பதில் ஒருவேளை இப்ப தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஒரு அனுபவத்துல இருந்து சொல்ல முடியும், உங்க ஜெபம் வீணாகவில்லை. நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது மகா பயங்கரமான விஷயம். இதை நான் செய்ய கர்த்தர் அழைத்தார்.
ஜெபிக்க அழைத்தார். உடலை ஒடுக்க, ஹல்லேலூயா, உணவை குறைக்க, கர்த்தர் சமூகத்தில் போராட சிலரை அழைத்தார். நீங்கள் அதில் உள்ள நபரா இருக்கிறீங்க. இவ்வகையான ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறொன்றினால் அது போகாது. நீங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். எல்லாரையும் பின்தொடர்கிற சில ஆவிகள் உங்க குடும்பத்தை தொடராது. ஏன்னா நீங்க இடையில நின்று you are standing in the gap and you are fighting behalf of your family. உங்கள் குடும்பத்தின் சார்பில் நின்று நீங்கள் யுத்தம் பண்ணும் பொழுது உங்கள் குடும்பத்தில் ஆமென், சில நேரம் சிலருக்கு வேலையே வாய்க்காது, சிலர் சில இள வயசுல மரிப்பார்கள். இந்த மாதிரி யுத்தங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து ஆமென் மத்தியில் நிப்பாட்டி உங்களை கொண்டு ஜெபிக்க வைக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற மனிதர் நீங்களா இருப்பீர்களா? காலங்காலமாக விக்கிரங்களை ஆராதித்து வந்த ஆபிரகாமுடைய தலைமுறையில கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது அந்த வழிபாடு நின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐ ஆம் த ஒன், நான் தான் அந்த நபர். என்னால தான் அடுத்த ஜெனரேஷன் மாறப்போகுது, என்னால தான் தேவராஜ்யம் அடுத்த லெவலில் என் குடும்பத்தில் வரப்போகுதுன்னு உங்களுக்குள்ள கர்த்தர் பேசுறாருனா நீங்களே அந்த நபர். உங்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். உங்க பலனை வச்சு அவர் உங்களை பயன்படுத்த போறதில்ல, உங்க படிப்பை வச்சு அல்ல. உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், அவருடைய கிருபை உங்க தலை மேல வரப்போகுது. அந்த கிருபை உங்களை உயர்த்த போது. தேவச்சனமே, எனக்கு வயசாயிட்டே நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கலாம், எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம், ஞானம் இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, எனக்கு இல்லைன்னு சொல்லுகிற ஒரு நபர் தான் வேணும். ஏன்னா இயலாமையில் கிரியை செய்ய போகிறதான் கிருபை. இல்லைன்னு சொல்லும்போது அங்க கிருபை விளங்க போகுது. ஹல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்துறவங்க மேல கிருபை உண்டாகும். என்ற இல்லையேன்னு பயந்து கொண்டு இருக்கிற உங்க மேலதான் ஒண்ணு வருது, அதுதான் கிருபை. சிறியவனை புழுதியில் இருந்து உயர்த்துகிற கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை உங்க மேல வந்திருக்கு. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள், நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள். உங்களை கொண்டு ஆவியானவர் சில காரியங்களை செய்ய போகிறார். அதனாலதான் தேவ ஜனமே உங்களை வேறுபடுத்தி உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை கேட்க வைத்து கொண்டு இருக்கிறார். நீங்க உங்களை விட்டு கொடுங்களேன். இருக்கிற இடங்கள் அப்பா சமூகத்தில் உங்களை அப்படியே விட்டு கொடுங்க. அப்படியே பரலோக தூதர்கள் இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் அப்படியே வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? உங்களுக்கு விரோதமான அந்தகாரங்கள் எல்லாம் உடைகிற நேரம், உங்களுக்கு விரோதமான எல்லா பில்லி சூனியங்கள் எரிகிற நேரம். அப்படியே தேவ ஜனம் ஒன்று கூடி கண்களை மூடி ஒரு கூட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுங்க. எப்ராஹீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சொல்லுங்க. எப்ராஹீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராஹீமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, அவர் உங்களை எப்படி கைவிடுவா, அவர் உங்களை எப்படி விட்டு கொடுப்பா.
யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க. எல்லாரும் நினைச்சாங்க, யோசேப்பு கூட நினைச்சிருக்கலாம், என் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ, எனக்கு சொப்பனங்களை தந்தாரே, என்னோடு பேசினாரே, எனக்கு கனவுகளை எல்லாம் தந்தாரே, இன்னைக்கு குழியில தூக்கி போட்டுட்டாரேன்னு அவர் யோசித்திருக்கலாம். ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், கர்த்தர் யோசேப்பை மறக்கவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எப்ராயிமே, தேவ ஜனமே, உங்களை அவர் மறக்கவில்லை என்று சொல்லுகிறார். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. சொல்லுவோமா, மனுஷரை கட்டி இழுக்கும், மனுஷரை கட்டி இழுக்கும் ஒரு அன்பின் ஆண்டவர், அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மளை இழுக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே. சொல்லுவோம், மனுஷரை கட்டி இழுக்கும் எத்தனை அன்பானவர், அன்பின் ஆண்டவரே, எவ்வளோ ஒரு நேசர், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, கொண்டவரே. ஓ தாயே போல உணவு கொடுப்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல, தாயை போல, தாயை போல உணவு கொடுப்பவரே. ஆமென், ஆமென். தகப்பனை போல, தகப்பனை போல சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரை. சொல்லுவோம், மனுஷரை கட்டி இழுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டு உம்மை விட்டு தூரம் போன என்ன நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூரம் போன என்ன நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. ஓ நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் நீங்களும் ஆண்டவர் மட்டும், வேற யாரையும் நினைக்காம, வேற எந்த சூழ்நிலையும் நினைக்காம, அப்பாவும் நீங்களும் மட்டும் பேசுங்க. ஏசப்பா, உங்ககிட்ட நான் பேசணும் ஆண்டவரேன்னு பேசுங்க. உங்க மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுங்க. அவர் உங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையில் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய அன்பின் தகப்பன்
நல்ல தாயாக, நல்ல தந்தையாக உங்கள் அருகாமையில் இருந்து உங்கள் வாயிலிருந்து வருகிற உங்கள் இருதய வியாகுலங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். வியாதியா, கடனா, கஷ்டமா அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா அதற்கு ஒரு பரிகாரத்தை செய்வார். ஓ மனுஷரை கட்டியிலுக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம் அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையா, செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன், ஆமென் ஆமென். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. ஆமென் ஆமென். எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, உம் அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. ஓ மனுஷரை கட்டி இழுக்கும் சொல்லுங்க. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்க அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, அப்பா உங்க சமூகத்துல என்னை தாழ்த்துகிறேன்ப்பா. ஹalleluya. நீ காரா ஷபாரா நீங்கள் பாடும் பொழுது உங்க உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். இந்த உபவாச ஜெபத்துல உங்களை அனலாக்க விரும்புகிறார். அவருடைய அன்பை உங்க மேல ஊற்ற விரும்புகிறார். அவருடைய வல்லமை உங்க மேல ஊற்ற விரும்புகிறார். ஏசப்பா என்னை நிரப்பும் என்று கேளுங்க. ஏசப்பா என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராஹீமே எப்ராஹீமே எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன், ஆமென் எப்ராஹீமே எப்ராஹீமே எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஓ எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. ஓ எப்ராஹீமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஆமென். எப்ராஹீமே எப்ராஹீமே. ஆம் தேவச்சனமே எப்படி கைவிடுவா, எப்படி கைவிடுவா. ஒரு தாய் மறந்தாலும் நம்மளை மறக்காத ஆண்டவர், அவர் நம்மளை மறக்கவில்லை. நாம் தான் சோதனையில் அகப்பட்டு மாம்ச சிந்தனையில் அகப்பட்டு இருப்போம். அதனால தான் கர்த்தர் நம்ம கூட இல்லை என்று ஒரு பயம் நமக்கு வந்து கொண்டிருக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு பாதையில் கூட நாம் சென்று கொண்டிருக்கலாம். யோனாவை போல தேவ திட்டத்தை விட்டு தூரமாக போய் கொண்டிருக்கும் பொழுது புயல்கள் வரும், போராட்டங்கள் வரும். தேவ ஜனமே நம்மளுடைய பாதையை செவ்வாய்ப்படுத்த கர்த்தர் அழைக்கிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் நடக்கலாம். உங்களை தடை செய்யலாம் ஆண்டு சொல்லுகிறாரு. நான் உன்னை மறக்கவில்லை, அதனால பயப்படாது என்று சொல்லுகிறார். பயப்படாதீர்கள், எல்லா காரியமும் செம்மையாக நடக்கும். கர்த்தர் நடத்துவார். நீங்கள் அதை கண்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீர்கள். எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவார். எந்த இடத்திலையும் நீங்கள் பயப்படக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya. நீ கோரா ஷதல ரபா பாபா பாபா நீ கதா ரபா பாபா பாபா நல்ல ஆவியில் நிறைந்து ஹalleluya ரபா லகதா ரபா ஷதல ரபா. ஆமென். ஹalleluya. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கு. எல்லா சதிகளை உடைக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில உள்ள போராட்டங்கள் இப்பொழுது அழிகிறதை ஆண்டவர் காட்டுகிறார். ஹalleluya. தேவையில்லாத சில பொல்லாத ஆவிகள் உங்களை உங்க குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. சில சகோதரிகள், வாலிப சகோதர சகோதரிகளை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். உங்க வீட்டில் உள்ள வாலிப
வாலிப பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கோபத்தின் ஆவியிலிருந்து விடுதலை, இச்சையின் ஆவியிலிருந்து விடுதலை, உலக ஆவியிலிருந்து விடுதலை. ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் மட்டும்தான் தெரியும் தான் பிள்ளை எப்படி போராடி கொண்டிருக்கின்ற. அநேக வாலிப தங்கச்சிகளை, அநேக வாலிப தம்பிகளை கர்த்தர் விடுதலையாக்குறதை பார்க்கிறேன். சிலருடைய திருமண தடைகள் உடைகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். உடைந்து கொண்டு இருக்கு. கர்த்தர் உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை செய்கிறார், புதிய காரியத்தை செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God is doing a new things for you, good thing and new thing. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? இது விசுவாசத்தினால் மட்டுமல்ல, கர்த்தர் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புதிய காரியம் செய்யப்படும், உங்களுக்கு புதிய விஷயங்கள் செய்யப்படும். எத்தனையோ நாட்களாக காத்திருந்தீர்களே, ஆண்டவர் எப்படி கைவிடுவா? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றீங்க, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு கோடி நன்றி. ஹalleluya ரஷதல ரபத ரபஷதல ரப. ஹalleluya, thank you holy spirit. அப்படியே உள்ளத்து ஆழத்துல இருந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே உமக்கு கோடி நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. உங்களை கைவிடவில்லை. ஹalleluya. அவர் யார் மறந்தாலும் உங்களை மறக்காதவர். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். நாம் தேவச்சனமே, கர்த்தர் உங்களை கைவிடாமல் உங்க கூட இருக்கிறதை காட்டுகிறார். உங்க வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. விசேஷமா அநேக யூத் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். திருமண வாழ்க்கை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதெல்லாம் காட்டுகிறார். வாலிப தம்பிகள் ஆமீன் படித்து முடித்து ஆமீன் சிலர்லாம் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. சில கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிக்கும் போது வேலை இல்லை, பல மாதங்களாக வேலை இல்லை என்று எழுதியிருந்தாங்க. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல ஜெபிப்போமா தேவச்சனமே? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் அப்பா நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்க போகிறோம். எல்லா தேவச்சனத்தினுடைய கரம் இணைக்கப்படட்டும், உள்ள இணைக்கப்படட்டும். பிரேயர் டைம் குடும்பத்தாரை, இது ரொம்ப முக்கியமான நேரம். நான் அடிக்கடி சொல்றது போல, நம்ம ஒரு நிமிஷம் ஜெபித்தாலும் 1000 மக்கள் ஜெபிக்கும் பொழுது அது 1000 நிமிஷமாக மாறுகிறதே. அதனால உங்க உள்ளத்தை விட்டு கொடுப்பீர்களா? உங்க உள்ளத்தை ஒரு 2 நிமிஷம் ஆண்டு சமூகத்தில் விட்டு கொடுத்து ஜெபிக்க விட்டு கொடுங்களே. வேலை இல்லாத திண்டாட்டம் எத்தனை வேதனையானது. இன்னைக்கு ஆண்டவர் அநேக வாலிபர்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அநேக வாலிப பிள்ளைகளை, பொம்பளை பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளைகளையும் விடுதலையாக்குறது ஆண்டவர் காட்டினார். விசேஷமா அநேக வாலிப பெண் பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். தேவச்சனங்களை, நீங்க யோசிப்பீங்க, ஏன் உங்க மகன் இவ்வளோ கோபப்படுறாங்கன்னு யோசிப்பீங்க. அது சில அந்தகார ஆவிகள் அவர்களை ஏவி கொண்டு இருக்கும். அவர்கள் போய் படிக்கிற இடங்கள் உண்டு, அவர்கள் வாழ்க்கையில சில பாதிப்புகள் இருக்கலாம். அதனால தான் ஆண்டு விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால பொறுமையா இருந்து உங்க மகளோ உங்க மகனோ விடுதலையாகிற வரைக்கும் ஜெபத்துல தரித்திருங்க. ஆண்டு விடுதலையை தொடங்கி இருக்கிறார். இப்பொழுது நாம் ஜெபிக்க வேண்டிய விஷயம், வேலை இல்லாத திண்டாட்டத்தினால் வருமானத்தில் ஒரு பலவீனம், அந்த தடைகளை கர்த்தர் மாற்றணும். இந்த வேலை இல்லாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, தேவச்சனமே, நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என்ன ஆனாலும் நான் ஆராதனையை தடை பண்ண மாட்டேன். ஆண்டவரே, நான் ஆராதனைக்கு போய் விடுவேன்ப்பா. என்ன ஆனாலும், எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும், எவ்வளோ பெரிய கம்பெனியில் நான் வேலை செஞ்சாலும் உங்க ஆராதனையை நான் மிஸ் பண்ணாம, திருவிருந்த நான் மிஸ் பண்ணாம, என் சபை கூடுதலை நான் மிஸ் பண்ணாம இருப்பேன்னு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவார். ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் மட்டுமல்ல, ஆண்டவரை மனதோடு, அப்பா நான் உண்மை ஆராதிப்பேன் ஆண்டவரை, என் குடும்பத்தை நான் ஆராதனைக்கு கொண்டு செல்வேன், பிள்ளைகளை சண்டே கிளாஸ்ல இன்வால்வ் பண்ண வைப்பேன், அனுதினம் ஜெபத்தில் நான் கருத்து செலுத்துவேன்னு ஒரு தீர்மானத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. இதில் இருக்கிற எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தாரும்
வேலை இல்லாம கண்ணீரோடு இருக்கிற எல்லாருக்காக நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாருடைய கரம் இணையும் பொழுது, எல்லாருடைய உள்ளம் விசுவாசத்தில் இணையும் பொழுது, எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்காக புதியவைகள் ஆயத்தமா இருக்கிறது, ஏற்ற நேரத்தில் உங்க கண்கள் அதை காணும் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை மறந்து போகாதீர்கள். அந்த புதியவைகள் வரும்பொழுது நீங்கள் யோசிப்பீர்கள், ஆவியானவர் என்னோடு பேசினாரே, என்னோடு சொன்னாரே என்று யோசிக்கிற லெவல்ல கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். எல்லாரும் அப்படி ஜெபிக்கலாம். ஆண்டவரே இந்த வேலை இல்லாதவர்களுக்கு நீங்க ஏதோ வைத்திருக்கிறீங்க, ஆண்டவரே நெடு ஆண்டுகளாக நெடு நாட்களாக நல்ல வருமானம் இல்லாம வேலை இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறாங்களே, இவருக்கு ஒரு திறந்த வாசலை கொடுப்பீராக. இவர்கள் ஒவ்வொரு பேருக்கும் திறந்த வாசல் என் தேவாதி தேவன் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். எல்லா தடைகள் உடையட்டும் என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் உடையணும். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே வருமான வாசல்கள் கர்த்தர் திறப்பாராக. ரைட் நவ ஓபன் டோர். ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுங்கப்பா. உங்க ஜனங்கள் பல மாதங்களாக வேலைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், இந்த நிலைமைகள் மாறுவதாக. கர்த்தர் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. அவர்கள் மனக்கண் திறக்கப்படுவதாக. ஆம் தேவ ஜனமே, நாம் ஜெபிக்க வேண்டும். சில நேரம் ஆண்டவர் சிலருக்கு ஒரு சின்ன வருமானத்தை கொடுத்திருப்பார், அதன் மூலமாக சில அனுபவத்தை கொடுத்து அதுல ஒரு பெரிய பிசினஸ் லெவல்ல கொண்டு வரலாம் நினைப்பார். ஆனா அந்த சின்ன வருமானம் வேண்டான்னு சொல்லி இவர்கள் என்ன செய்வாங்க, பெரிய வருமானத்தை எதிர்பார்த்து கர்த்தர் கொடுக்கிற அந்த பிசினஸ் இழந்து விடுவார்கள். சில நேரம் ஆண்டவர் ஒரு சின்ன இடத்துல போட்டதுக்கு காரணம் அனுபவம் கற்றுக்கொள்ள போட்டிருப்பார். ஸோ அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருப்பாங்கன்னா, தேவ ஜனங்களை நீங்கள் அந்த இடத்தை அசால்ட்டாக எண்ணாம, கர்த்தர் கொடுக்கிற எந்த தொழிலையும் நீங்கள் அசால்ட்டாக எண்ணாம, இது சின்ன வருமானம் என்று பார்க்காமல், கர்த்தர் உங்களை அந்த இடத்துல நிறுத்துகிற வரைக்கும் நின்று கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டு, ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதை புரிந்து கொண்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும். அதனால ஆண்டவர் கொடுத்தாருன்னா சிலவங்க அதை தூர போட்டுடுறாங்க, இது எனக்கு இந்த வருமானம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த ஜெபத்திற்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு சின்ன வருமானம் தந்தாலும், ஒரு புதிய வேலை வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை போய் செய்யுங்கள். ஏனென்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை அன்பை கற்றுக்கொள்ளணும், ஒருவேளை தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், ஒருவேளை அந்த பிசினஸை கற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களை கொண்டு போற இடத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. அந்த இடத்துல நீங்க தேவனுக்கு சாட்சியா வாழ வேண்டியது இருக்குது. அதனால இந்த ஜெபத்திற்கு பிறகு யாருக்கு எந்த வேலை கிடைச்சாலும் ஏசப்பா சொல்ற வரைக்கும், அடுத்த வேலையை அவர் தர்ற வரைக்கும் நீங்க மாறக்கூடாது. ஏன்னா கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்த்து வேலைகளை அனுப்புகிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த வேலையில்லா திண்டாட்டம் இன்றோடு ஒளியட்டும். இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஒரு முடிவு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்கிறக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியே தேவ ஜனங்களை கூட ஒரு விஷயத்திற்காக ஜெபிக்கலாம். இன்னைக்கு அநேக வாலிப தங்கச்சிமாருடைய விடுதலைகளை கர்த்தர் காட்டினார். அநேகருடைய திருமண தடைகள் உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார்ல, இந்த தடைகள் உடைந்திருக்குதுன்னு. எல்லாரும் இணைஞ்சு ஜெபிப்போமா? அதனால நல்ல திருமண வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட, யாரெல்லாம் இன்னைக்கு காலம் தாண்டி சென்று கொண்டு இருக்குதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்களுக்கு மேல ஒரு கிருபை இறங்க. எந்த அசுத்த ஆவிகள் தடை பண்ணி கொண்டு இருக்குதோ அந்த அசுத்த ஆவிகள்ல இருந்து ஒரு விடுதலை, அந்த குடும்பம் விடுதலையாக எல்லா தேவ ஜனங்களையும் அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நெடுநாள் தடை மாறட்டும், இந்த நெடுநாள் தடை மாறட்டும், இப்பொழுது மாறட்டும். அது ஆண் பிள்ளையா இருக்கலாம், பெண் பிள்ளையா இருக்கலாம், வயது முதிர்ந்திருக்கலாம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன ஆனாலும் ஒரு தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளை எத்தனை வயதானாலும் பிள்ளைதான் ஆண்டவரே. இருந்தாலும் ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை தடை செய்து கொண்டிருக்கிற பிசாசானவன் இந்த ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் அவன் ஓடட்டும். எல்லாரும் சொல்லுவோமா? அவன் இயேசுவின் நாமத்தில் ஓடட்டும். ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் அதை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ தேவ ஜனமே, இப்போ நம்ம ஜெபிக்க போற வீண் செலவுகளை கொண்டு வருகிற ஆவிகள் உண்டு. தேவையில்லாத வீண் செலவுகள், வீட்டுல தேவையில்லாத மருத்துவ செலவுகள், தேவையில்லாத திருட்டு காரியங்கள், உங்க வீட்டுல உங்க பைசாவை திருடுற வல்லமைகள், சமாதானத்தை திருடுகிறவன், அவன் அன்பை திருடுகிறவன், ஆரோக்கியத்தை திருடுகிறவன் உண்டு. அந்த
பொல்லாத பிசாஸ்ட இருந்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். எதெல்லாம் அவன் திருடன் வருகிறானோ அந்த வீண் செலவின் ஆவிகள் எல்லாரும் ஜெபிக்கலாம். யோசித்து பாருங்கள். தேவையில்லாத வீண் செலவுகள், தேவையில்லாத ஒரு மாசத்துல எக்ஸ்ட்ரா செலவுகளை கொண்டு வந்து கொண்டிருப்பான். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜெபியுங்கள். எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமா. இருக்கிற இடங்கள் ஆண்டவரே பிரயர் டைம் குடும்பத்தார் நாங்கள் ஒவ்வொரு பேரும் இணைஞ்சு ஜெபிக்கிறோம். தேவையில்லாத லாசஸ், தேவையில்லாத வீண் செலவுகளை கொண்டு வருகிற இந்த பொல்லாத ஆவிகள் எரியட்டும். இந்த பொல்லாத இருளின் வல்லமைகள் எரியட்டும். எங்கள் லைஃப்ல எந்த வீண் செலவு இன்னையில் இருந்து வரவே கூடாது. லாக் பண்ணி ஜெபிக்கிறோம். We close in Jesus name. அப்படிப்பட்ட கதவுகள் க்ளோஸ் ஆவதாக. கர்த்தர் விடுதலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகர் ஜெப குறிப்பு போடுவாங்க. ஒரு சொந்த வீடு கட்டணும், சொந்த வாகனம் வாங்கணும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். சொந்த வீடு, சொந்த வாகனம் கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுப்பாராக. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கொடுக்கிற ஆண்டவர். கடந்த 100 நாள் ஜெபத்தில் அநேகர் வீட்டினுடைய அஸ்திபாரம் போட்டாங்க, அநேகர் வீடு கட்டினாங்க. தேவ ஜனமே நம்ம ஜெபிக்கலாம். நம்மளால முடியாது, ஆனா கர்த்தர் செய்வார். கர்த்தர் வாய்ப்புகளை உருவாக்குவார். கர்த்தர் வாசல்களை திறப்பார். கர்த்தர் லேண்ட் வாங்க உதவி செய்வார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. இப்பொழுது இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை யார் யாரெல்லாம் ஏற்ற நேரத்தில் இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரை தொடுவதா. வீடு கட்டக்கூடிய வாசல் இப்பொழுது திறக்கட்டும் ஆண்டவரே. நீண்ட ஆண்டுகளாக வாடகை வீட்டிலையும் ஆண்டவரே, குடிசை வீடுகளையும், ஓடு வீடுகளையும் ஆண்டவரே, மழை பெய்தால் உள்ள வருகிற லெவல்ல உள்ள இந்த வேதனையான அனுபவங்கள் யாராவது இருந்து கஷ்டப்படுறாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முடிவுக்குள்ள என் தேவன் ஒரு வாசலை திறப்பீராக. சொந்த வீடு கட்டுற லெவல்ல, வாகனங்கள் வாங்குற லெவல்ல, ஜனங்களுடைய பொருளாதாரம் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமா இருப்பார்களாக. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்கறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். தேவ ஜனமே 21 நாள்லையும் இந்த தேவ ஜனங்கள் ஒவ்வொரு விஷயத்திற்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. கணவருடைய ரட்சிப்புக்காக, மனைவியுடைய ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, குடும்பத்தில் முன்னேற்றத்திற்காக, இல்ல பிசாசு போராட்டம் மாறணும், இல்ல வியாதிகள் மாறணும், கடன் மாறணும், இல்ல வியாதியில அட்மிட் ஆயிருப்பாங்க, அம்மா அப்பா அட்மிட் ஆயிருப்பாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையினால அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, வாலிப பிள்ளைகளுக்கு பிரச்சனை, ஏதோ ஒன்று நாள் பாதிக்கப்பட்டு ஜெபித்து கொண்டிருப்பாங்க. நம்ம எல்லாரும் கண்களை மூடி எல்லாருக்காக நம்ம ஒருவர் தாங்கி ஜெபிக்க போறோம். நம்ம ஒருவருக்காக ஒருவர். இந்த ஜெப குறிப்பு நமக்காக அல்ல, இந்த ஜெப குறிப்பு பிறருக்காக. அப்படி என்றால் நீங்க பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது அவங்க உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருடைய கூட்டு ஜெபம் ஒரு அக்கினியாய் மாறி கர்த்தருடைய வல்லமை இறங்க பண்ணும், கர்த்தருடைய கையை கிரிய செய்ய பண்ணும். எல்லாரும் அப்படி கண்களை மூடி இணைந்து ஜெபிக்கலாமா. 1000 மக்கள் இணையும் பொழுது என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். சிறைச்சாலை அசையும். பவுலும் சீலாவை போல ஒரு மனதோடு அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஜெபித்த இடம் அசைந்தது. அங்கள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே. இப்பொழுது நம்ம ஜெபிக்கிற இந்த வேளையிலும் ஆவியானவர் இறங்கி ஒவ்வொரு மேலையும் அவருடைய கைகளை வைத்து தொடுவாரா. ஒவ்வொரு மேலையும் வெண்புறா போல இறங்குவாராக. எல்லா தடையும் இப்பொழுது உடைகிறதுக்காக ஸ்தோத்திரம். அது எந்த ஜெப குறிப்பா இருந்தாலும் என் ஆண்டவருடைய அக்கினி இறங்கி அந்த கட்டுகளை உடைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் விடுதலையாவார்களாக. அநேகருக்கு ஆண்டவர் விடுதலையை கட்டளையிடுகிறார். அநேகருக்கு சுகவாழ்வு உண்டாகும். தேவ ஜனங்களே, உங்க வீட்டில் நீங்கள் ஜெபித்து தண்ணியை எடுத்து நீங்கள் குடிக்கலாம். ஆண்டவர் காட்டுகிறார். ஒரு பாட்டில்ல தண்ணி இருக்குதுன்னா நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. அந்த பாட்டில் உள்ள தண்ணியில தேவ வல்லமை இறங்கும். நீங்கள் ஜெபித்து என்ன செய்யுங்க, அதை குடிங்க. ஜெபித்து உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் அந்த தண்ணியில பாட்டிலை எடுத்து ஜெபம் பண்ணி அந்த தண்ணி என்ன செய்யுங்க, ஆவியானவர் காட்டுகிற மாதிரியே பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுங்க. நீங்க வாயை திறந்து ஜெபிக்கும் பொழுதே அந்த தண்ணி ஆசீர்வாதமாய் மாறும். தேவஜனம், இப்போ நீங்க ஜெபத்தில் இருக்கிறதுனால நீங்க அவசரப்பட்டு போக வேண்டாம். இந்த ஜெபம் முடிந்த உடனே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டு குடிக்கிற கிளாஸ்ல உங்க கணவருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு அவங்க குடிக்கும் பொழுது அதில் கொடுங்க. ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். சில ஜென்ரேஷன்ஸ் கட்டு உடையும். சில ஜென்ரேஷனா வருகிற கர்ஸ், சாபங்கள், தலைமுறை கட்டுகளை இந்த தண்ணி உள்ள போகும் பொழுது, ஏன்னா நீங்க வாழ்த்தி ஜெபிக்க
ஆண்டவர் உங்களை ஆமென் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்கள் பாட்டிலில் தண்ணி எடுத்து இயேசுவை நாமத்தில் ஆசீர்வதிங்க. அது ஆசீர்வாதமாக மாறும். வீட்டை சுற்றி தெளிங்க. ஆமென். வாகனம் ஒவ்வொரு வாட்டியும் ஆக்சிடென்ட் ஆகுதா வாகனத்தில் தெளிங்க. எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இடைப்படுறாரோ தெளிங்க. அதை விசேஷமாக குடிங்க. ஆமென். நீங்கள் யார் எண்ணெயை குடித்து விடக்கூடாது. நிறைய பேர் ஜோம் பண்ணி ஆமென் 250 மில்லி லிட்டர் 100 மில்லி லிட்டர் எண்ணெயெல்லாம் குடிக்கிறாங்க. எண்ணெய் உடம்புக்கு ஆபத்து. அதை குடித்து விடாதீர்கள். நீங்கள் தண்ணியை ஜோம் பண்ணி குடிக்கிறதுனால ஆசீர்வாதம். இட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அது ஒரு நபருடைய சரீரத்துக்குள்ளே போகிறதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்குது. நீங்கள் ஜெபித்து கொடுக்க உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் காட்டுகிறதுனால நான் இதை சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு பாட்டில் என்ன செய்யுங்க, கூட்டம் முடிந்த பிறகு ஜெபித்துக்கலாம். இல்லை உங்கள் கிட்டேயே பாட்டில் இருக்குதுன்னா நீங்கள் அதை எடுத்து ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவர், இந்த அருமையான நேரத்தில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு இதை செய்ய போகிறாங்களோ ஒவ்வொரு மேலேயும் ஒரு அக்கினி இறங்கட்டும். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற ஒரு அபிஷேகம் அவர்கள் மேல் இப்பொழுது இறங்குவதாக. அவர்கள் வாயை திறந்து ஜெபிக்கும் பொழுது இந்த பாட்டில் அக்கினி இறங்கணும். இயேசுவின் ரத்தம் இறங்கணும். அது குடிக்கும் பொழுது விடுதலை உண்டாகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லி ஒரு ஆமென் சொல்லி சோத்திரங்களை தெரிவிங்க. கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்க போறாரு. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கட்டளையிட போகிறாரு. நீங்கள் கொடுக்கிற நபருக்கு தேவனுடைய ஆவியானவர் உள்ள கிரியை செய்வா. விடுதலை உண்டாகும். ஒரு மந்திரவாதி கொடுக்கிற கைவசம் ஒருத்தனுக்குள்ள கிரியை செய்தனா, செபித்து கொடுக்கிற தண்ணிக்குள்ளேயும் தேவனுடைய ரத்தம் இருக்கும், வல்லமை இருக்கும். அந்த கட்டுகள் உடையும். உள்ள இருக்கிற வெள்ளி சூன்யம் யாகங்கள் எல்லா அந்தகாரம் எரியிற லெவல்ல இந்த தண்ணி கிரியை செய்ய வல்லமை உள்ளது. தொடர்ந்து நம்ம செபித்து இதை செய்ய வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைய நாளுக்கான தேவனுடைய ஒரு அருமையான வார்த்தை. ஆண்டவர் இடைப்பட்ட ஒரு விஷயம், ஜனங்களை விசுவாசிக்க சொல்லு என்று இடைப்பட்டார். ஜனங்களுடைய சிந்தனையில் ஒரு என்லைட்மெண்ட் உண்டாக கட்டளையிட சொன்னார். தேவச்சனமே, ஆதியில் ஆண்டவர் உலகத்தை அருமையாக படைச்சிருந்தார். ஆனால் அந்த வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க, ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நினைப்போம் ஆதியாகமும் 1ஆவது அதிகாரத்தில் 1ஆவது வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் என்னப்பா கேப் இருக்குன்னு யோசிப்போம். தேவஜனமே, அந்த கேப் எதனால் உண்டாயிருக்குன்னு வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்கன்னா, வசனத்தையே நான் வாசிக்கிறவங்களுக்கு புரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே, இது எப்போ? ஆதியாகமத்தில் உள்ள விஷயம் நம்ம நினைக்கக்கூடாது. இது ஆதியாகமத்தில் ஆண்டவர் வெளிச்சம் பகல் அப்படி இப்படி நிறைய விஷயங்களை அவர் செய்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு, ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர ஆண்டவர் என்னைக்குமே அலங்கோலமாக எதையுமே செய்ய மாட்டார். வசனம் என்ன சொல்லுது? 2ஆவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததாம், ஆழத்தின் மேல் இருள் இருந்ததாம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தாராம். நீங்கள் யோசித்து பாருங்க, 1ஆவது வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாராம். சிருஷ்டித்த ஆண்டவர் அசிங்கமாக சிருஷ்டிப்பாரா? இல்லை. சிருஷ்டித்த ஆண்டவர் எப்படி இருக்குது பாருங்க. 2ஆவது வசனம் அழகா சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்துச்சாம். அப்போ நம்ம ஆண்டவர் ஒழுங்கின்மையாக சிருஷ்டிப்பாரா? வெறுமையாக இருந்ததாம், வெறுமையாக சிருஷ்டிப்பாரா? இருள் ஆழத்தின் மேல் இருந்துச்சாம். ஸோ யோசித்து பாருங்க தேவச்சனவே, இதெல்லாம் ஒழுங்கின்மையாக மாறினதுக்கு காரணம் என்ன என்று அநேக வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, there is a gap between the verse 1 and 2. 1ஆவது அதிகாரத்தில் இந்த 1ஆவது வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன கேப்னா, அது எழுதப்பட்ட அந்த வார்த்தையினுடைய வரலாற்றிலே வித்தியாசம் இருக்குது. ஆம் தேவச்சனமே, இப்போ உங்களை குறித்து ஒரு நபர் சொல்றாங்க, இந்த நபர் ஒரு கிறிஸ்தவன், இவன் இயேசு என்ற ஒரு நபரை ஏற்றுக்கொண்டு இவனுடைய வாழ்க்கையில் அவன் விக்கிரங்களை விட்டு, இல்லை அவன் ஆராதித்து கொண்டிருந்த சில காரியங்களை விட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் கிறிஸ்தவனாக மாறிவிட்டான் உங்களை குறித்து ஒரு ஆள் சொல்றாங்கன்னா, அதனுடைய அர்த்தம் என்னவென்றால்,
நீங்களும் இயேசுவும் இருந்த நாட்கள் ஒரே நாட்களா என்று கேட்டால் கிடையாது. இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள நபர். பட் ஆனால் சொல்லும் பொழுது ஒரே வார்த்தையில் நம்ம சொல்லிவிட்டோம், இந்த நபர் இயேசு என்ற ஒரு நபரை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறார். சொல்லும் பொழுது இயேசு ஏதோ கிட்டத்தில் உள்ள ஒரு நபர் மாதிரி அந்த வார்த்தையில் வந்திருக்கு. ஒரே வார்த்தையில் ஒரே வரியில் அது முடிஞ்சு விட்டது. ஆனால் அதனுடைய வரலாறை பார்க்கும் பொழுது இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர். இதே போலதான், ஏனென்றால் இயேசு இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே இருக்கிறார். பட் ஆனால் பூமியில் 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஸோ தேவஜனமே, ஆனால் ஒரு வரியில் சொல்லும் பொழுது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அதை எழுதும் பொழுது ஏதோ இயேசு உங்கள்கிட்ட இருந்தவர் போலவும் அவரை நீங்கள் பார்த்து பேசினது போலவும் அவரை ஏற்றுக்கொண்டது போலவும் அவர்கள் எழுதுவார்கள். இப்படி தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுதும் அவர்கள் எழுதிவிட்டார்கள். என்ன எழுதியிருக்கிறாங்க? வானத்தையும் பூமியினுடைய அருமையான சிருஷ்டிப்பை தேவன் சிருஷ்டித்தார், அது அழகாக இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு இடையில இது என்ன நடந்துச்சு, ஏன் இது அசிங்கமாச்சுன்னு யோசித்து பார்த்தால் எல்லா வேத பண்டிதர்கள் சொல்றது என்னன்னா, அங்கதான் பிசாசு வந்திருக்கிறான், பூமியில விழுந்திருக்கிறான். அவன் பெருமைப்பட்டு பூமியில விழுந்ததுனால தான் பூமியே என்ன ஆகிவிட்டது, அலங்கோலமாகிவிட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற இடங்களை சோத்திரங்களை பண்ணுங்களேன். கர்த்தர் இதன் மூலமா என்ன தெரியுமா சொல்றாரு? ஆண்டவர் என்னைக்குமே அழகாக தான் நம்மளை படைப்பார். ஆண்டவர் நமக்கு எல்லாம் அழகானதை தான் தாராரு. ஆனால் அந்த பிசாசு அதை ஒழுங்கின்மை ஆக்கி வைத்திருப்பான். இந்த பிசாசு வெறுமையாக்கி வைத்திருப்பான். அதை சீர்திருத்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இன்னைக்கு அதே ஆவியானவர் சொல்றாரு, உங்க மனநிலைய பிசாசு உருக்குலைய வைத்திருப்பான். நீங்க கிறிஸ்தவங்களா தான் இருப்பீங்க, தேவ ஜனமா தான் இருப்பீங்க. ஆனாலும் உங்க மனசுக்குள்ள சில போராட்டம். எப்படி இந்த பண்டிதர்கள் சொல்றாரு பார்த்தீங்களா? 1ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனத்துக்கும் 2ஆவது வசனத்துக்கும் இடையிலேயே ரொம்ப பெரிய கேப் இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் அழகாக படைத்தாரு, ஆனால் பூமி பிசாசு விழுந்ததுனால ஒழுங்கின்மையாக மாறிவிட்டது. இதை தான் கேப் தியரின்னு சொல்றாங்க. கேப் தியரி அப்படி என்றால் இடைவேளி உள்ள ஒரு இறையியல். இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆதியாகமத்துக்கு 1ஆவது அதிகாரத்தில் 1ஆவது வசனத்துக்கு இடையில 2ஆவது வசனத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. அது யாருக்கும் தெரியாது, அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நமக்கு தெரியும், ஏதோ நடந்ததனுடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்க முடியும். ஆண்டவர் 1ஆவது அதிகாரத்தில் 1ஆவது வசனத்தில் அழகாக படைச்சாரு, ஆனால் 2ஆவது வசனம் சொல்லுது அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லுது. காரணம் என்னவென்றால் ஏதோ நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியுது. அப்படி என்றால் தேவஜனமே, இந்த வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களோடு பேசுகிறது. உங்களையும் பிசாசானவன் மனதளவில் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகும் போராடி என்ன செஞ்சிருப்பான்? போராட்டத்தில் தள்ளியிருப்பான். பிசாசால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் தான். யார் தான் பிசாசால் நான் பாதிக்கப்படவில்லை என்று சொல்ல முடியும்? ஏதோ விதத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த பிசாசு நம்மளையும் தாக்க பார்க்கிறான். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, ஒருவேளை உங்களை தாக்கி ஒழுங்கின்மையாக அவன் வெறுமையாக அவன் மாற்றியிருந்தா தேவன் சொல்றாரு ஒரு நிறைவு உண்டாக போகுது. ஆதியாகமத்தில் அவன் செஞ்சதுனால, அவன் ஒரு போராட்டத்தை உண்டாக்குனதுனால அங்கே என்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு பாருங்க. அங்கே ஒழுங்கின்மை இருக்குது, அடுத்தது வெறுமை இருக்கிறது, இருள் இருக்கிறது. தேவச்சனமே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒழுங்கின்மை இருக்கலாம். பிசாசு கிரியை செய்தால் ஒழுங்கற்று போயிருப்பீங்க. உங்கள் ஜெப நேரம் ஒழுங்காக இருக்காது, உங்கள் வேத வாசிப்பு ஒழுங்காக இருக்காது, உங்கள் சபைக்கு போகிறது ஒழுங்காக இருக்காது, உங்கள் கேரக்டரை ஒழுங்காக இல்லாமல் ஆக்கியிருப்பான். எப்போவுமே வெறுமை. வேதத்தை வாசிக்கவோ ஆவியில் நிரம்பவோ விடமாட்டான், வெறுமையை உண்டாக்கி கொண்டே இருப்பான். 3ஆவது காரியம் இருள். இதெல்லாம் இருக்கும் பொழுது 4ஆவது ஒரு விஷயம் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த உபாச ஜபத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வெறுமை இருக்கலாம், ஒழுங்கின்மை இருக்கலாம், இருள் இருக்கலாம். ஆதி சர்ப்பமாகிய பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்தவன் உங்களையும் வஞ்சித்து உங்களையும் போராட்டத்தில் தள்ளி இருக்கலாம். ஆனால் மறந்து போகாதீர்கள், God is a God of second chance. கர்த்தர் ஒரு கிருபை உள்ளவர், அவர் அருமையானவர். உங்களை திரும்பவும் தூக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் உங்களை பார்த்து சில ரகசியங்களை பேச விரும்புகிறார். நீதிமொழிகள் 23 7ஆவது வசனம் சொல்லுகிறது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்க நினைவு, உங்க சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க.
ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் என்னை தூக்குவார், என் வாழ்க்கை மாறும் என்று நீங்கள் நினைக்கவில்லை என்றால், பிசாசனுடைய 3 காரியங்களை நாம் பார்த்தோம். அவன் ஒழுங்கின்மையாக மாற்றி விடுவான். நோ சிஸ்டமேட்டிக். அங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டே இருக்காது உங்கள் வாழ்க்கையில். எப்பவும் போராட்டம், கண்ணீர். இதுக்கு காரணம் ஒழுங்கின்மையாக மாற்றி இருக்கிறான். அவன் வெறுமையாக மாற்றி இருக்கிறான். ஆண்டவர் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகணுன்னு தான் நினச்சாரு. ஆனால் பிசாசு சில இடையில உங்களை ஆசை காட்டி உங்களை கீழே விழ வச்சிருப்பான். ஆமீன். உங்களை ஒழுங்கின்மையாக மாற்றிட்டான்னு தெரியுது, வெறுமையாக மாற்றிருக்கான்னு தெரியுது, இருளில் உட்கார வச்சிருக்கான்னு தெரியுது. ஆனால் 4வது ஒரு விஷயம், அதே வசனத்தில் 2வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுனதை மறந்து போகாதீங்க. பிசாசு வரும்பொழுது வெறுமை உண்டாகலாம், ஒழுங்கின்மை உண்டாகலாம், இருள் உண்டாகலாம். ஆனால் ஆவியானவர் வரும்பொழுது எல்லாம் திரும்பியும் சீர்பட்டது. இன்னைக்கு நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிந்தனையை தாண்டி நீங்கள் அவர் உங்கள் கூட இருக்காருன்னு விசுவாசிக்கணும். உங்கள் சிந்தனையை பற்றி இன்னைக்கு ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்களை ஃபெயிலியர் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாள் எழும்ப முடியாத. வசனம் சொல்லுது, அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இந்த வார்த்தையை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நிறைய பேர் யோசிப்பீங்க, என் வாழ்க்கையில் பில்லி சூனியம் இருக்குது, 15 ஆண்டுகளாக இருக்குது, 20 ஆண்டுகளாக இருக்குது, ஐயோ என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட், ஒரு மனநிலை உண்டாயிட்டுனா நீங்கள் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பீங்க. அதனால தான் பிசாசு உண்டாக்குன ஒரு வெறுமையையோ ஒழுங்கின்மையோ இருளையோ நீங்கள் நினச்சி வாழக்கூடாதுன்னு ஆண்டு சொல்கிறாரு. ஏனென்றால் நீங்கள் மட்டும் எப்பெல்லாம் உங்களை, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஐயோ 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு என் வாழ்க்கையில், இப்படி ஒரு பாவம் வந்துச்சு, அதற்கு நான் என்னை விட்டு கொடுத்துட்டேனே, இனி நான் திரும்பி நான் எப்படி எழும்ப, அப்படிலாம் நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பழைய மனநிலைக்கு போவாதிருங்க, மறுரூபம் ஆகுங்க. கர்த்தர் சொல்றதை கேட்டு மறுரூபமாக ஒப்பு கொடுங்க என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். ஏனென்றால் நீதிமொழிகள் 23:7 வசனம் அழகாக சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான். தேவ ஜனமே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. நீங்கள் ஐயோ நான் ஒரு நாள் என் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் சிந்தனை என்ன நினச்சிட்டு, நான் என்ன ஆனாலும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் சூழ்நிலைகள் மாறுறதுக்கு முன்னாடி, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் சிந்தனையை தான் மாற்றுவார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எத்தனையோ செய்தி மூலமாக உங்கள் சிந்தனையை மாற்ற ட்ரை பண்ணுறாருனா, வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். எனக்கு படிப்பறிவுலாம் இல்லைப்பா, என்னாலலாம் அதை செய்ய முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நடத்துவார்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ தேவ ஜனமே, உங்கள் மைண்டை மாற்றுறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை பயந்து கொண்டு இருப்பீங்க, ஒருவேளை எதை எடுத்தாலும் பயம், ஜெபித்தால் பிசாசுக்கிட்ட இருக்கிறது போல தெரியும், யாரோ ரூமில் நடந்தது போல தெரியும், யாரோ கனவுல குத்தி கொள்கிற மாதிரி, கெட்ட கனவு, சர்ப்பம் துரத்துற மாதிரி. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதீர்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பயப்படக்கூடாது. அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தேவன் வைத்திருக்கிறார். பொறுமையாக வளர வேண்டும். யார் தான் ஒரே நாளில் பிறந்து 20 வயசு ஆனாங்க? பிறந்த பிள்ளை அடுத்த நாள் 20 வயசு ஆயிட்டுனா அது 20 வருஷம் வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டுன்னு அர்த்தம். வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரா, இல்லை வாழ்க்கையை பிறந்து அடுத்த நாளே மறிக்கிறதுக்கு கொடுத்தாரா? யோசித்து பாருங்கள். ஒரு பிள்ளை இன்னைக்கு பிறக்குது, நாளைக்கே அதுக்கு 70 வயசு ஆயிட்டுனா அது 70 வருஷம் வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டு, பிறந்துட்டு நாளைக்கே 100 வயசு ஆகி அது மறிக்குதுன்னா ஒரே நாளில் அது சாதிச்சுட்டு தான். பட் ஆனால் 100 வருஷம் வாழ வேண்டிய நிறைய விஷயங்களை அது பார்க்கவில்லை, அது வாழ்க்கை இழந்து விட்டது. ஸோ அதனால் நாம் சில விஷயத்தை குறித்து பயந்துக்கிட்டே இருப்போம். நம்ம எப்படா மாற, வேதத்தில் இருந்து எப்படா நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளன்னு சொல்லி நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை டைம் கொடுக்கணும். நாளைக்கே நீங்கள் 20 வயசு 100 வயசுன்னு உங்களுக்கு ஒரே நாளில் பிறந்த உடனே வராது. இதே போல் நீங்கள் நினைத்தவுடன் 2 மாதத்தில் என் வாழ்க்கை மாறுன்னு நினச்சா அது நடக்காது. சில நேரம் 5 வருஷம் எடுக்கும், 10 வருஷம் எடுக்கும். நீங்கள் வேதத்தில் இருந்த அந்த அதிகாரம் உள்ள வாழ்க்கைக்கு வர்றதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சீக்கிரமாக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய விஷயத்தை இழந்து போயிடுவீங்க. நிறையா விஷயம் நீங்கள் ஷார்ட்கட்டில் என்ன செய்வீங்க, போயிடுவீங்க. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கே வராமல், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒழுங்காக ஸ்கூலுக்கு வராமல் பாதி நாள் கட்டடிச்சிட்டு இருந்துச்சுன்னா அது எப்படியோ எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு. ஆனால் டீச்சர்ஸ் நடத்தி கொடுத்த அநேக அனுபவ பாடங்களை அது மிஸ் பண்ணியிருக்கும், அநேக டயாகிராம்ஸ் அது மிஸ் பண்ணியிருக்கும்.
அநேக லெசன்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம், டீச்சர்ஸ்னுடைய டுட்டோரியல்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம், டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற அநேக பக்குவங்களை மிஸ் பண்ணியிருக்கோம், இலுஸ்ட்ரக்ஷன் மிஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸாம்பிள்ஸை மிஸ் பண்ணியிருக்கோம், டீச்சர்ஸ் கொடுக்குற அடையாளங்களை, எடுத்துக்காட்டுகளை, விளக்கங்களை, அந்த ஃபார்முலாஸ்களை அது மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பாதிக்கு பாதி அது ஸ்கூலுக்கே வரல. டெஸ்ட் சமயம் மட்டும் பாஸ் ஆகிறது விஷயம் அல்ல, கற்றுக்கொள்றது பெரிய விஷயம். கர்த்தர் உங்களை ஒரே நாளில் பிறந்த அடுத்த நாள் 100 வயசு ஆகி உங்களை மறிக்கிறதுக்கு அழைக்கவில்லை. அந்த 100 வயசு உங்களை வாழ்றீங்கன்னா அதை அனுபவிக்க அழைத்தார். 70 வருஷம் வாழ்றீங்கன்னா அந்த 70 வயசுக்குள்ள விஷயங்களை அனுபவித்து முதிர்ச்சி பெற கர்த்தர் உங்களை அழைத்தார். ஸோ இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, பல ஆண்டுகளாக உங்கள் சிந்தனையில் நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? சாபம் இருக்குது, பில்லி சுனி இருக்குதுன்னே நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? அந்த மனநிலையை மாற்றுங்க. ஏன்னா அதற்குள்ள பரிகாரம் உங்கள் வேதத்தில் இருக்குது. கர்த்தர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர். அதனால் பிசாசனை துரத்துகிறான். எனக்கு அது நடந்து விட்டது, இது நடந்து விட்டது, நான் இப்படி ஒரு பாவம் செய்து விட்டேன், அதனால தான் இந்த பிரச்சனை என்று நினைத்து நிறைய பேர் 20 வருஷம் 10 வருஷம் கடத்தி இருப்பாங்க. ஆண்டு சொல்றார், அந்த மனநிலை மாற வேண்டும். இல்லை என்றால் கடைசி வரைக்கும் அதே மனநிலை தான் இருக்கும். ஏனென்றால் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, எதை நம்புகிறீங்களோ அப்படிதான் நீங்கள் இருக்க போறீங்க. பைபிள் சொல்லுது, யோபு பயந்தது அவருக்கு நடந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்கள் வாழ்க்கை மாறும், சாதிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்கன்னா நீங்கள் சாதிப்பீங்க. அதனால தான் ஆண்டவர் ஆதியில இருந்தே உங்கள் மனநிலையை மாற்றணும்னு சொல்லி அநேக பிரசங்கியார்களை அனுப்புகிறார், அநேக செய்திகளை அனுப்புகிறார், அநேக தீர்க்க தரிசனங்களை அனுப்புகிறார். பட் உங்களுக்கு தெரியல ஏன் இதை ஆண்டவர் செய்கிறாருன்னு பார்த்தா, நீங்கள் எதை ஏற்றுக்கொண்டு உங்கள் மைண்டில் அலோவ் பண்ணுறீங்களோ அதுதான் நடக்க போகுது. பாருங்க, பெருமை பிடிச்சவனும் இருப்பான, அவனை நினைப்பானுங்க நான் பணக்காரனும் மாறணும்னு நினைப்பாங்க. அவன் நினச்ச மாதிரி அவன் பணக்காரன் ஆயிடுவான். ஏன்னா அவன் நினைப்பு எல்லாம், அவன் தூக்கம் எல்லாம் நான் பணக்காரனாக மாறணும்னு நினச்சான். அதே மாதிரியே நடந்துட்டு. ஸோ தேவ ஜனமே, இதே போல தேவ ஜனங்கள் பண ஆசைக்காக பண ஆசைப்படுங்க என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நான் வாழ்வேன், கர்த்தரனை நடத்துவார்னு சொல்லும் பொழுது அது உங்கள் மூச்சாக மாறும். இரவு தூங்கும் பொழுதும் நீங்கள் தைரியமாக சொல்வீங்க, கர்த்தர் நடத்துவார். சொப்பனங்களில் பிசாசு போராடுவான், நீ கைவிடப்பட்டவனா மாறுவ, நீ உனக்கு ஒன்றுமே இருக்காது நீ அப்படின்னு பிசாசு சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தைரியமாக இருக்க வேண்டும். ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கூட ஆண்டு அழகாக சொல்லுகிறார், இந்த பழைய மனநிலையில் இருந்து விடுதலை ஆகிறதற்கு நம்ம புதிய அறிக்கைகளை பண்ண வேண்டும், வசனத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் மனசு சொல்லும், கடந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் பில்லி சூனியம் துரத்துகிறது, வியாதிகள் துரத்துகிறது, கடன் துரத்துகிறதுன்னு சொல்லும் பொழுது அந்த சத்தத்தை தாண்டி உங்களுக்குள்ள தேவ சத்தம் துணிக்க வேண்டும். பாருங்களேன், கடல் எவ்வளோ பெரிய கிலோமீட்டரில் அது கடல் பறந்து விரிந்திருக்கும். ஒரு படகு எவ்வளோ சின்ன படகு, அந்த சின்ன படகுல இருந்து சீசர்களையும் இயேசுநாதரையும் கவல்த்தி போடணும்னு ஒரு பெருங்கடல் முயற்சிக்கும் பொழுது அந்த கடலையும் ஆளுகை செய்கிற வார்த்தை இயேசுக்குள்ளே இருந்துச்சுன்னா, உங்கள் சின்ன மனசுக்குள்ளே இருக்கிற வார்த்தை இந்த கடலையும் படைத்த வார்த்தை. அதனால் தேவ ஜனமே, இந்த வார்த்தை எல்லா சூழ்நிலையில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அதனால் உங்களுக்குள்ள விசுவாச அறிக்கை இந்த நாட்களில் வர வேண்டும். இந்த உபாச ஜபனாலும் சரி, எந்த தேவ ஊழியர்னாலும் சரி, உங்களை கர்த்தர் நடத்துவார், முன்னேறி செல்ல வைப்பார்னு சொல்லி ஏன் விசுவாச வார்த்தைகளை ஆவியானவர் எல்லார் வாய்களிலிருந்தும் பேசுகிறார். எந்த ஊழியர்னாலும் இன்னைக்கு போய் பாருங்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்துகிற ஊழியர்கள் எல்லாரும் உங்கள் விசுவாசத்தை தட்டி தான் எழுப்புவார்கள். உங்கள் பாவத்தை உணர்த்தி உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புவார்கள். எல்லாரும் பேசி வைத்து தான் இதை பேசுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, எந்த ஊழியர்களும் மாறி மாறி பேசி நம்ம இப்படி தான் ஒரு டெண்டன்சியை உண்டாக்கணும், இப்படி நம்ம ஒரு கோர்வையாக பேசணும்னு யாரும் பேசி வைக்கல. பேசுகிறது ஆவியானவர். ஏனென்றால் உங்கள் சிந்தனையில் பிசாசு நீங்கள் விழுந்துட்டேன்னு தான் சொல்லுவான், நீ எழும்ப மாட்டேன்னு சொல்லுவான். ஆனால் ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஏற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனசு தேவனுடைய வார்த்தையினால புதிதாகணும். உங்கள் மனசில் உள்ள பழைய எண்ணங்கள் மாறணும், பயங்கள் மாறணும், புதுசு உள்ள வரணும். அதனால தான் ஆண்டவர் வசனங்கள் மூலமாக உங்கள் சிந்தனையை மறுரூபப்படுத்த அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் மறுரூபம் ஆகிறதுக்கு ஒரு மெயினான விஷயமே உங்கள் மனசை புதுசாக விட்டு கொடுங்க. உங்கள் மனசை வசனத்துக்கு விட்டு கொடுங்க. அது என்ன செய்யும்? மனசை மறுரூபமாக்கிரும், உங்கள் சிந்தனையை மறுரூபமாக்கிரும்.
உங்கள் சிந்தனைக்குள்ள பயம் இருக்காது. கர்த்தர் என்னை விடுதலையாக்கிட்டார்னு சொல்வீங்க. 20 ஆண்டு பிரச்சனை என்கிட்ட இல்லைன்னு சொல்வீங்க. மந்திரத்தை எல்லாம் கர்த்தர் உடைச்சார்னு சொல்வீங்க. அந்த பயம் மாறும். நீங்கள் ஒரு பயத்தோடு வாழ்ந்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பயம் அப்படியே கூடிக்கொண்டு இருக்கும். 20 வருஷம் உள்ள பிரச்சனையை 1 வருஷம் கடந்துட்டுனா இப்போ சொல்லுவீங்க 21 வருஷமாக நான் பிரச்சனையில் இருக்கிறேன். தேவச்சனமே, அந்த பழமொழியை கர்த்தர் இன்னைக்கு உடைப்பாராக. இனிமேல் நீங்கள் சொல்ல போறீங்க, நான் விடுதலையாக்கப்பட்டவன். நெடு ஆண்டுகளாக சத்தியம் தெரியாமல் இருந்தேன். நெடு ஆண்டுகளாக என் சிந்தனை நடத்தின போக்கில் நான் போனேன். இன்னைக்கு ஆமீன், சிந்தனை என்ற வெள்ளம் அடித்து கொண்டு போகிற போக்கில் நான் போகிறதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல. அந்த வெள்ளத்தை தடுத்து நிறுத்தி வசனத்தின்படி என் சிந்தனை எனக்கு கட்டுப்பட்டு இருக்க, என் தேவனுடைய வார்த்தையினால் என் சிந்தனையை மறுரூபமாக்க என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லி இந்த ரோமர் 12 வசனத்தை ஆழ்ந்து தியானித்து பாருங்கள். ஆமீன். அதே நான் சொல்லப்பட்ட அந்த நீதிமொழிகள் 23:7 பாருங்கள். உங்கள் சிந்தனை எப்படி இருக்குதோ அப்படி தான் நீங்கள் இருக்க போறீங்க. அதனால் உங்கள் சிந்தனையை ரீக்ரியேட் பண்ணி கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்குங்கள். வசனத்தின் சிந்தையை உண்டாக்குங்கள். வசனத்தின் சாராம்சத்தை உள்ளே ஏற்றுங்கள். பிசாசு எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறானோ அதெல்லாம் நடக்கும் நம்புங்க. எதெல்லாம் அவன் பொய் சொல்கிறானோ அதெல்லாம் பொய்ன்னு நீங்கள் பார்த்து விட்டு கர்த்தர் சொல்கிற மெய்யை மட்டும் நம்புங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ அதான் நடக்கும். உங்கள் பிள்ளை படிக்காதுன்னு சொல்லி சூழ்நிலையை வச்சு நம்பாதீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளை டாக்டராக மாறலாம். இன்னைக்கு ஃபெயில் ஆகிட்டு இருக்கிற உங்கள் பிள்ளை நாளைக்கு பெரிய இன்ஜினியராகவோ சயின்டிஸ்டாவோ மாறலாம். இன்னைக்குள்ள சூழ்நிலையை வச்சு தீர்மானம் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்கள் கணவர் குடித்து கொண்டு வரலாம், நாளைக்கு தேசத்தை கலக்கிற ஒரு ஊழியனாக இருக்கலாம். அதனால் இன்னைக்கு பிசாசு காட்டுகிறத வச்சுட்டு ஐயோ என் கணவர் ஒரு குடிகாரர், என் கணவர் ஒரு பாவி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்காதீர்கள். அப்படிப்பட்ட பாவியையும் கழுவி அவர்களை சுத்திகரிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? ஏன் காத்திருந்து ஜெபிக்கக்கூடாது? ஏன் அவர்கள் வாழ்க்கையை மாற்றி ஒரு சாதனையாக மாற்றக்கூடாது? நம்ம கையில் எல்லா அருமையான விஷயங்கள் இருக்கும் பொழுது ஏன் சூழ்நிலையை பார்த்து நாம் ஏமாற வேண்டும்? கிறிஸ்துவின் வசனத்தினால் சிந்தனையை மறுரூபமாக ஒப்பு கொடுப்போம். வாழ்க்கையில் சாதிப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் மறுரூபம் ஆகணும் தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ, இத்தனை ஆண்டுகள் நடந்துட்டு போட்டோம், இனிமே உள்ள நாட்கள் நான் வசனத்தின்படி வாழணும் என்று யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜபிக்கிறாங்களோ ஒவ்வொரு மேலேயும் உம்முடைய கிருபை இறங்குவதாக, உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய நாம மகிமைக்காக அவர்கள் ஒவ்வொருவரையும் தலை சிறந்த நபர்களாக மாற்றுங்க. உங்கள் கரங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு உபவாசத்தில் சந்திக்கலாம். நாளைக்கு விசேஷித்த ஜெபம் உண்டு. தேவ ஜனங்கள் கலந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.